கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9/1/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். For the Lord will be your confidence and will keep your foot from being snared. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எந்த சிக்கலான சூழ்நிலைகளுக்கும் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி, அல்லாவிட்டால் சத்துரு நம்மை அவ்விதமான சிக்கலுக்குள்ளே மாட்டி நம்மை தவிக்க செய்ய வேண்டுமென்று அவன் போடுகிற திட்டங்களை எப்படி ஆண்டவர் முறியடிக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் சிந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை. பல நேரத்தில் பிசாசு நம்ம ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டு பண்ணி மனுஷிக ஆவிகள் மூலமாக எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நம்மை சிக்க வைத்து அதிலிருந்து நாம் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலைகளுக்குள்ளேயே இந்த வாழ்க்கையை முடிந்து போக செய்ய வேண்டுமென்று பிசாசு தந்திரமாய் சில செயல்பாடுகளை அவன் செயல்படுத்தக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய், தப்புவிக்கிறவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. He will guard the feet of his saints, but the wicked will be silenced in darkness. It's not by strength that one prevails. தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிப்பார். பரிசுத்தவான்களின் பாதங்களை தப்புவிப்பார். ஆனால் துன்மார்க்கன் அவன் எதுவும் செய்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சூழ்நிலை காப்பாற்றும் பொழுது அவனுடைய துஷ்டத்தனங்கள் செய்தவன் தோற்று போனபடினால் அமைதியாகும்படி செய்து அவனுடைய பலத்தினால் ஒன்று மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எல்லா சூழ்நிலைக்கு தப்புவிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது: கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். He who fears the Lord has a secure fortress, and for his children it will be a refuge. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனே நம்முடைய பாதுகாப்பாய், அடைக்கலமாய், கேடகமாய் இருக்கிறபடினால் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கால்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர், எங்கள் கால்களை பின்தொடருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிக்கும்படியாய் கர்த்தர் கூட இருந்து பொல்லாத மனிதர்களுக்கும் துஷ்ட கிரியைகளுக்கும் அசுத்தாவிகளுக்கும் எங்களை விலக்கி மறைத்து பாதுகாக்கப்பட உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ சமாதான வழிநடத்தல் உடைய ஜனத்தோடு தொடர்ந்து இருக்கட்டும். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு இணைந்து செய்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அவருடைய கால்களை எந்த பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் காக்கும்படியாய், உடைய ஆத்துமாவை காக்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய பலத்த கரம் தொடர்ந்து நன்மை செய்யவும். ஹல்லேலூயா. உம்மேல் வைத்திருக்க நம்பிக்கை வீண் போகாதபடி எல்லா சூழ்நிலைகளுக்கும் சத்ருவானன் விரிக்கிற வலைகளுக்கும் குழிகளுக்கும் ஹல்லேலூயா எங்களை மறைத்து நீர் பாதுகாக்கும்படி அவனுடைய தந்திரங்களுக்கு நீங்களாக்கி உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.